எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பஞ்சாங்கத்தில் எத்தனை வகையான பஞ்சாங்கம் இருக்குது, அதை எப்படி கணிக்கிறாங்க, எல்லா பஞ்சாங்கத்திலையும் என்ன வேறுபாடுகள் இருக்குது, அயனாம்சத்தில் எத்தனை அயனாம்சம் இருக்குது, அதில் என்ன வேறுபாடுகள் இருக்குது, அது எதனால் அயனாம்சம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தராயண காலம்னா என்ன, தட்சிணாயன காலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, அதே மாதிரி வந்து இங்கே எப்படி ஜோதிட முறை கணிக்கப்படுது, மேற்கு அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் அப்படின்னா 5 விஷயங்கள்: கிழமை, திதி, நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரணம், அதுக்கப்புறம் வந்து நாம யோகம். இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். 5 அங்கங்கள், இதுதான் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இது தெரியாமல் வந்து ஜாதகத்தை வந்து நம்ம போகக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் வந்து இந்த 5 விஷயங்களை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறோம். இப்படி தான் நடக்கும், இந்த டைமில் நடக்கும், இந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு வந்து இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பலன் பார்க்க போகணும். இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி அயனாம்சத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த உத்தராயண தட்சிணாயத்தை பற்றி பார்த்துட்டு பஞ்சாங்கத்துக்கு வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுழற்சி, ஒரு பூமியினுடைய சுழற்சி எப்படி நடக்குது, இது எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து 27 நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே 28 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. பூமி வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வருது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுது. அதுக்கு வந்து ஒரு நாள் டைம் வந்து எடுத்துக்குது. அதை தான் நம்ம பகல் இரவுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து ஒரு வருஷம் டைம் எடுக்குது. அதை வந்து 365.25 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சோலார் கேலண்டர், லூனார் கேலண்டர்னு பிரிக்கும்போது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சில இதில் வந்து லூனார் கேலண்டரில் வந்து 354 நாள் தான் வருது வருஷத்துக்கு. சோலார் கேலண்டரில் வந்து 365.25 நாள் வந்து வருது. இந்த வேரியேஷன் வந்து வருது. அதை இப்போ நம்ம பேசலை, பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு பூமி வந்து ஒரே நிலையாக சுற்றாமல், அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வந்து சாய்வான கோணத்தில் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒரு ரொட்டேஷன் மொத்தம் பண்ணுறதுக்கு வந்து 26,000 வருஷம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது, சுழற்சி. அதுக்கடுத்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 365.25 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. தன்னை வந்து ஒரு நாள் சுற்றிட்டுருக்கு, தன்னைத்தானே ஒரு நாள் வந்து சுற்றுது, பகல் இரவாக வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நம்ம இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து சூரியனுடைய சுழற்சி பார்த்திங்க அப்படின்னா உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, சூரியன் வந்து கடகராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் ட்ராவல் ஆகுதில்ல, பெயர்ச்சி ஆகுதில்ல, அங்கேருந்து இது வரைக்கும் போகக்கூடிய அந்த 6 மாதங்களை நம்ம என்ன சொல்கிறோம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்கிறோம். மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் சூரியன் போகக்கூடிய காலத்தை வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறோம். வடக்கு நோக்கி சூரியன் போகிறத உத்தராயண காலமாகவும், தெற்கு நோக்கி ஒரு 6 மாதம் சூரியன் வரக்கூடியதை தட்சிணாயன காலமாகவும் சொல்கிறோம். இது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ நம்ம தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் மெயினாக வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன் இந்த 2 மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் நம்ம அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, தை மாதங்கிறது மகர ராசியில் சூரியன் இருக்கிறது. அதே மாதிரி ஆடி மாதங்கிறது கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய நாள், இது மாதத்தை தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம். இந்த 2 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் ஏன் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ விளக்குறேன், உங்களுக்கு புரியும். அந்த நாளில் இருந்து தான் அப்போ சூரியன் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, கிழக்கு நோக்கி உதிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து கிழக்கு நோக்கி சூரியன் உதிக்கலை. எப்படி உதிக்குது அப்படின்னா, இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கும்போது தெற்கு நோக்கி, தென்கிழக்கு நோக்கி தான் சூரியன் உதிக்கும். அதாவது கிழக்கு திசையில் தான் உதிக்கும், ஆனால் தென்கிழக்கில் நோக்கி உதிக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி சூரியன் நகரும், வடகிழக்கு நோக்கி சூரியன் நகரும். தென்கிழக்கில் சூரியன் உதிச்சு வடகிழக்கு நோக்கி சூரியன் நகரும். அது வந்து கடகராசிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசியில் சூரியன் வந்து வடகிழக்கு நோக்கி உதயமாகி தென்கிழக்கு நோக்கி நகரும். கிழக்கில் தான் சூரியன் உதிக்குது, ஆனால் அது தென்கிழக்கா வடகிழக்கா அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப முக்கியம். அப்போ தை மாதம் வந்து தென்கிழக்கில் உதயமாகுது, ஆடி மாதம் வந்து வடகிழக்கில் சூரியன் வந்து உதிக்குது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சூரியன் வந்து உச்சி பொழுதில் வந்து மிட் பாயிண்டில் வந்து மேலே இருக்கும், அதாவது அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த டைமில் தான் வந்து சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிற டைம், அதுதான் அக்னி வெயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் வந்து உச்சியில் இருக்கும், நடுவு பகுதியில் இருக்கும். அது அப்படி இருக்கும்போது நீங்கள் கீழே நின்னீங்கன்னா நிழல் வந்து கீழே விழுகாது, அதுதான் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன்.
இதுவே வந்து தெற்கு நோக்கி போகும்போது உங்களுடைய நிழல் வந்து பின்னோக்கி வரும். இதுவே வந்து வடக்கு நோக்கி சூரியன் போச்சுன்னா அன்னைக்கு மதியம் நீங்கள் போய் நின்னீங்கன்னா முன்னோக்கி வந்து நிழல் விழுகும். அதை வச்சு தான் சூரியன் வந்து நகருது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உச்சி வெயிலில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா, சித்திரை மாதத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நிழல் கீழே விழுகாது, மிட் பாயிண்டில் இருக்கும் சூரியன். அதுவே வந்து மாதங்கள் கடக்க உங்களுக்கு நிழல் வந்து உங்கள் பாடிக்கு பின்னாடி வந்து சாஞ்சிக்கிட்டே வரும். இதுவே வந்து கொஞ்சம் 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த நிழல் வந்து விழுகும். இதை வச்சு தான் சூரியன் வந்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நகருதா, வடக்குலேருந்து தெற்கு நோக்கி நகருதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். இது இங்கிலீஷில் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னு சொல்லி கொண்டாடுறோம். இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு புரிகிறதுக்காக இத்தனை விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் அயனாம்சம். அயனாம்சம் அப்படின்னா என்னென்னா, அயனம் அப்படிங்கிறது மூமெண்ட். அதாவது ஒரு தூரத்துக்கு ஒரு விஷயம், ஒரு பிளானட் வந்து மூவ் ஆகிறது தான் நம்ம அயனாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து எர்த்தினுடைய மூமெண்ட், அதாவது பூமியினுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த அயனாம்சம் வந்து சொல்லுது. இப்போ எல்லோரும் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, தை மாதம் 1 வந்து சூரியன் மகர ராசியில் வருது. இப்போ தான் வந்து நம்ம தமிழர் திருநாளாக சில டைமில் வந்து கொண்டாடணும், சிலர் வந்து கொண்டாட மாட்டாங்க. இதில் வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தை திருநாள் வந்து மகர ராசி, அதாவது தை 1 தான் சூரியன் அங்கே வருது, அதுதான் தை திருநாளாக கொண்டாடுறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே வந்து அப்படி கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தை மாதம் அப்படிங்கிறது வந்து எப்போ உதயமாகுது, அதாவது வந்து இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம்மர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னு வின்டர் சோல்ஸ்டைஸ்ன்னு சொல்கிறோம். சம்மர் சோல்ஸ்டைஸ், வின்டர் சோல்ஸ்டைஸ்னால் என்னென்னா, சோல்ஸ்டைஸ் அப்படின்னா பகல் நீண்டு இருக்கிறது வந்து பகல் ரொம்ப நேரம் இருக்கும், இரவு கம்மியாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து சம்மர் சோல்ஸ்டைஸ். இரவு ஜாஸ்தி இருக்கும், பகல் கம்மியாக இருக்கிறது பேர் வந்து வின்டர் சோல்ஸ்டைஸ். இதை தான் நம்ம உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்கிறோம். குளிர்காலம், வெயில் காலம்னு சொல்கிறோம். வெயில் காலத்தில் வந்து பகல் அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் வந்து இரவு அதிகமாக இருக்கும். இதை தான் அவங்க சம்மர் சோல்ஸ்டைஸ், வின்டர் சோல்ஸ்டைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தை மாதம் 1 தான் வந்து சூரியன் வந்து அங்கே வருது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகம் வந்து 26,000 வருஷம், ஒரு சுழற்சிக்கு வந்து 26,000 வருஷம் வந்து தேவைப்படுது, பூமியினுடைய சுழற்சி. அப்போ அது என்ன, ஒவ்வொரு 72 வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 1 டிகிரி வந்து நகருது. அதாவது பூமியினுடைய அச்சு ரேகை வந்து 1 டிகிரி வந்து நகருது. அதை வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 50 வினாடிகள் வந்து டிஃபரன்ஸ் ஏற்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டைமில் வந்து அமாவாசை, அதாவது வந்து ஒரு அமாவாசை வருது, அல்லது வந்து மகர ராசியில் சூரியன் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தை 1 சூரியன் அங்கே வருது அப்படின்னா 72 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி 29 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வந்து 72 வருஷம் ஆகுது. அதாவது பூமி வந்து டில்ட்டாக இருக்கிறதுனால, அது ரொட்டேஷன் பேசிஸில் போயிட்டு இருக்கிறதுனால வந்து 1 டிகிரி வந்து 72 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வேரியேஷன் வரும். ஒரே மாதிரி எல்லா தை திருநாளும் பார்த்தீங்க அப்படின்னா தை 1 மட்டுமே சூரியன் அங்கே வரும்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 22 தான் தை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிசம்பர் 22க்கும் ஜான்வரி 14க்கும் எத்தனை நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆரம்பத்தில் தை திருநாளுங்கிறது ஜான்வரி 14 இருந்தது. அதுவே வந்து 72 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 1 டிகிரி வந்து வேரி ஆகுது, சூரியன் உதிக்கிறது வந்து வேரி ஆகுது. அப்போ ஒரு நாள் வந்து குறையுது, புரியுதா? ஒரு நாள், அதாவது தை வந்து தை 1 ஜான்வரி 14 தையாக கொண்டாடுறோம். அதுவே ஜான்வரி 13 வரும் 72 வருஷம் கழிச்சு. இன்னொரு 72 வருஷம் கழிச்சுன்னா ஜான்வரி 12. அப்படி கால்குலேட் பண்ணி இப்போ வந்து டிசம்பர் 21, 22 தான் தை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லப்படுது. நம்ம வந்து ஜான்வரி 14 தைன்னு கொண்டாடுறோம். இது ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, அந்த பூமி வந்து சுழற்சி டில்ட்டிங்கில் வந்து சுழல்றது வந்து இந்த டிகிரி வேரியேஷன் வருது. அதை நம்ம கால்குலேட் பண்ணாமல் பழைய மரபு அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து தை திருநாளாக ஜான்வரி 14 கொண்டாடுறோம். இது கரெக்டாக தப்பா? இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பருவ மாற்றம் ஏற்படுது. அதாவது வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் வெயில் அடிக்கும், மழை காலம் மழை பெய்யும், குளிர்காலம் குளிர் அடிக்கும். இப்போ வெயில் காலத்தில் மழை பெய்யுது, பனிக்காலத்தில் வந்து காற்றடிக்குது, இளவேநீர் காலத்தில் வந்து என்ன சொல்கிறது மழை பெய்யுது. அப்போ எல்லா சீசன்ஸ் வந்து மாறுபடுது. இந்த மாற்றம் எதனால் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பூமியினுடைய டில்ட்டிங் வந்து ஒரு சாய்வான கோலத்தில் பூமி வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அது குறிப்பிட்ட வருஷங்கள் போக போக அதனுடைய ஒவ்வொரு டிகிரி வந்து அது வந்து ரொட்டேஷனில் வந்து மாறிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தை வந்து நம்ம உணராததுனால வந்து இந்த
பருவ மாற்றங்கள் வந்து தப்பாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சூரியன் வந்து மேச ராசியில் வந்து சித்திரை 1ஆம் தேதி தான் வருது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சித்திரை மாதம் வெயில் அடிக்குதா அப்படின்னா அடிக்கலை, சித்திரை மாதம் மழை பெய்யுது. இது காரணம் என்ன அப்படின்னா இந்த பருவ மாற்றம் தான். இந்த பருவ மாற்றத்தை வந்து கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 26,000 வருஷம் கழித்து திரும்பவும் சித்திரை மாதம் தான் வெயில் அடிக்கும். அதாவது 26,000 வருஷம் சுழற்சி காலம், பூமியினுடைய சுழற்சி காலம். 26,000 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் ஏற்படும், அதே இடத்துக்கு திரும்ப வந்துடும் 26,000 வருஷம். இப்போ 13,000 வருஷம் கடந்துடுச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெயில் காலம் வந்து குளிர்காலமாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதம் வந்து குளிர் அடிக்கும், வின்டர் சீசனாக மாறிடும் சித்திரை மாதம். அதாவது 13,000 வருஷம் கடந்தா 26,000 வருஷம் ஒரு சுழற்சி காலம், பூமியினுடைய சுழற்சி காலம். 13,000 வருஷங்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் 180 டிகிரியில் போகிறதுனால இது வந்து பருவ மாற்றம் ஏற்படும். அதாவது பிளானட்ஸ் எதுவுமே மாறாது, ராசிகள் எதுவுமே மாறாது, ஆனால் பருவங்கள் மாறும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ ஜாதகத்துப்படி தான் எல்லாம் நடக்குதா அப்படின்னா தப்பாக தான் நடக்குதுங்கிறேன் நான். ஜாதகம் அதே மாதிரி தான் இருக்குது, பிளானட்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது, ராசிகள் கிரகங்கள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பருவங்கள் வந்து மாறும், அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் திரும்ப 26,000 வருஷம் கழித்து இதே விஷயங்கள் வந்து திரும்ப நடக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது சொல்கிறேன். அயனாம்சம் அப்படிங்கிறது வந்து இதிலே நிறைய குளறுபடிகள் இருக்குது. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திதி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட 12 டிகிரி தான் நம்ம வந்து திதின்னு சொல்கிறோம். மொத்தம் 30 திதிகள் இருக்குது. அப்போ 30 × 12 மாதம் போட்டிங்க அப்படின்னா 360 டிகிரி வரும். இந்த 360 டிகிரியை தான் ராசி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 360 டிகிரியை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய அயனாம்சமும் இருக்குது. மொத்தம் வருடத்தினுடைய நாள் பார்த்திங்கன்னா 365 நாள் வரும். 365 நாளைக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய அயனாம்சம் வந்து சித்திரை பட்ச அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் வந்து லஹரி அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து இந்த லஹரி அயனாம்சம் இதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுது. இது போக வந்து ராமன் அயனாம்சம், கேபி அயனாம்சம்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ சிலர் வந்து 360 டிகிரிக்கு திதி வந்து 30 திதிகள் வருதா, அப்போது ஒரு திதி வந்து 12 டிகிரி டிஃப்ரென்ஸில் வருது. அப்போ 12 × 30 360 டிகிரிங்கிறதுனால திதியை வச்சு கால்குலேட் பண்ணதுனால இந்த 360 வந்து கரெக்டாக வருது. ஆனால் நாள் கணக்கில் பார்க்கும்போது இது வந்து வேரியேஷன் இருக்குது. அப்போ 365 நாள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அயனாம்சம் வந்து சித்திரை பட்ச அயனாம்சம், லஹரி அயனாம்சம் சொல்கிறோம். வேறு இதில் வந்து 360 டிகிரிக்கு வந்து கால்குலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதிலே வந்து பலன் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. அதனால் எந்த அயனாம்சம் கரெக்டு தப்புன்னு சொல்லலை, இந்த புரிதலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அயனாம்சத்தில் 2 வகையாக வந்து அயனாம்சத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சித்திரை பட்ச அயனாம்சம், இன்னொன்று வந்து ரேவதி பட்ச அயனாம்சம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சித்திரை பட்ச அயனாம்சம் அப்படின்னா சித்திரை மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி. அதாவது சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போகும்போது சூரியன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ அந்த டைமில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி, சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி தான் நம்ம வந்து சித்திரை மாதம் கொண்டாடுறோம். இதை வந்து சித்திரை பட்ச அயனாம்சம் அப்படின்னு சொல்லப்படுது, சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால. அதுவே வந்து ரேவதி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு அயனாம்சம் கால்குலேட் பண்ணப்படுது. அதை வந்து ராமன் அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க, லஹரி அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க. சிலர் அது கரெக்டுன்றாங்க, இது கரெக்டுன்றாங்க. எது கரெக்டுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து இதில் கரெக்டு தப்பு, இதுதான் கரெக்டு தப்பு, இவங்களுக்கே வந்து ஒரு தோராயமாக தான் கணக்கு போடுறாங்க. பெர்ஃபெக்டாக யாராலையும் கணக்கு போட முடியாது, எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த அயனாம்சம் கரெக்டாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அயனாம்சம் அப்படிங்கிறது இந்த பூமியினுடைய டில்ட்டிங் ஆக்சிஸ் வந்து 23 டிகிரி 23.5 டிகிரியில் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ராமன் அயனாம்சம் வந்து 22 டிகிரியில் வருது. லஹரி அயனாம்சம் 24 டிகிரியில் கால்குலேட் பண்ணப்படுது. இப்படி வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த டிகிரியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பூச நட்சத்திரத்தில் விழுகுது. பூச நட்சத்திரத்தில் தான் இந்த டில்ட்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நீங்கள் வந்து நாம யோகத்தை கால்குலேட் பண்ணும்போது யோகி கால்குலேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து 93.20 டிகிரி ஏன் கூட்டுறீங்க அப்படின்னா அந்த 93.20 டிகிரி கடந்ததுக்கப்புறம் தான் பூச நட்சத்திரம் கடகராசி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து தான் இந்த பூமியினுடைய சுழற்சி வந்து ஆரம்பிக்குது அந்த டிகிரியில் இருந்து. அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து எடுத்து பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அயனாம்சத்தில் வந்து அதாவது நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, கிரகங்கள் மாறலை, எதுவுமே வந்து மாறலை, அப்படியே தான் இருக்குது. அதனுடைய வேகம் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி சுழற்சி ஏற்பட்டாலும் இந்த பூமி வந்து டில்டாய் வந்து அதனுடைய ஆக்சிஸ் வந்து மாறி மாறி போகும்போது பகல் இரவாக மாறுது, இரவு பகலாக மாறுது, குளிர்காலம் வெயில் காலமாக மாறும். 13,000 வருஷம் கழித்து இப்போ இதே சித்திரை மாதம் வந்து குளிர் அடிக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பருவகால மாற்றம் ஏற்படும், அதுதான் இப்போ ஏற்பட்டுருக்கு.
இது வந்து கரெக்டாக வந்து இந்த டைமில் தான் நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா அது தப்பாக இருக்கும். இப்போ வந்து வெயில் காலம் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க, அது வெயில் அடிக்காது, குளிர் அடிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டில்ட் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுறதுனால அதனுடைய விஷயம் எல்லாமே மாறுபடுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். இதை வந்து அயனாம்சத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. இது சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கங்கிறது சித்தர்கள் முன்காலத்தில் எழுதப்பட்ட வாக்கியத்திலேருந்து எடுக்கப்பட்டது. திருக்கணித பஞ்சாங்கங்கிற 2 விதமாக இருக்குது. திருத்தி எழுதப்பட்டதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. பார்த்து எழுதப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கிறது பார்த்து பிளானட்டரி பொசிஷனை வச்சு எழுதப்பட்டதுன்னு ஒரு சார்பு மக்கள் வந்து சொல்கிறாங்க. 3வது வந்து எபிமெரிஸ் பஞ்சாங்கம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து அந்த பிளானட்டரி பொசிஷன் நிலையை வச்சு ரெடி பண்ண ஒரு சார்ட். இப்போ இந்த 3 பஞ்சாங்கத்தில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வந்து முன்னாடி கால சுழற்சி முறை, கிரகங்களுடைய சுழற்சி முறை கணக்கில் சொல்லப்பட்டது. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்டேட்டட் வெர்ஷனில் வந்து சொல்லப்படுறது. எபிமெரிஸ்ங்கிறது கரண்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் வந்து சொல்லப்படக்கூடியது. இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் வரும். கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். இது எதனால் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கிரக சுழற்சி வந்து அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து மருவி வேறு இடத்துக்கு வந்து கிரகங்களினுடைய வேகம் அதிகரிச்சிருக்கலாம். அப்போ வேகம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கமும் எபிமெரிஸ் பஞ்சாங்கமும் சொல்லப்படுது. இதில் சித்திரை பச்சை அயனாம்சம் அப்படிங்கிறது தான் லகரி பஞ்சாங்கம், லகரி அயனாம்சம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்னால் சொல்லப்பட்டிருக்கு லேட்டஸ்ட். அதில் வந்து 365 நாட்களுக்கு உண்டான பஞ்சாங்க கணக்கு. சூரியன் வந்து 365 நாள் ட்ராவல் ஆகக்கூடிய அந்த கால்குலேஷன் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நார்மல் இதில் வந்து 360 டிகிரிக்குரிய கால்குலேஷன் வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 20 நாள் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். பெர்ஃபெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. இது கரெக்டுங்கிறதும் நான் சொல்லலை. இப்போ யார் வாக்கியம் ஃபாலோ பண்ணலாமா, திருக்கணிதை ஃபாலோ பண்ணலாமா, எபிமெரிஸ் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது சொல்கிறேன். அதாவது வந்து கன்னியாகுமரியிலேருந்து சேலம் மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேஷன் வந்து கரெக்டாக வருது பலன்கள் சொல்கிறதுக்கு. அந்த சேலம் மாவட்டத்துக்கு அப்புறம் வந்து நார்த் சைடு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கணிதம் பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுங்கிறத நடைமுறையில் பொருத்தி நீங்கள் பயனடையலாம், உங்கள் விருப்பம். என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். அப்போ சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமனமாகக்கூடிய அந்த டைம் வந்து வேரி ஆகுது அந்த அயனாம்சத்தை பொறுத்து. அவ்வளோதான் லாஜிக்கு. அதே மாதிரி வந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு வந்து மாறுபடுது திருக்கணித பஞ்சாங்கத்தில். புரியுதா? அதனால் வந்து உங்களுக்கு எது வந்து கரெக்டாக வருதோ, எந்த பஞ்சாங்கம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னுமே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சேலம் மாவட்டம் வரைக்கும் இது வாக்கிய பஞ்சாங்கம் வந்து நல்லா மேட்ச் ஆகி வருது. அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கம் மேட்ச் ஆகி வருது. அதனால் உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா எபிமெரிஸ் பஞ்சாங்கத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டே வெளியிடுது. அல்லது திருக்கணித பஞ்சாங்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடையலாம். இப்போ பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டது. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாதகமே படிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது போக வந்து பஞ்சாங்கத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த பஞ்சாங்க நாளில் என்னென்ன பண்ணணும், எந்த நல்ல காரியங்கள் வந்து எப்போ தொடங்கணும், முகூர்த்தம் எப்படி குறிக்கணும், எந்த நாளில் எது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் ஜாதகத்தை படிக்காதீங்க. இந்த எல்லாமே தெரிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பலன் சொல்கிறதுக்கு இல்லை, பரிகாரம் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அது போன்ற நுணுக்கங்களை வந்து வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.